மேய்க்கிறான், ஆடு மாடுக்கு மாநாடு போடுறான், மாட்டுக்கு மாநாடு போடுறான், ஆட்டுக்கு மாநாடு போடுறான், மரங்களுக்கு மாநாடு போடுறான்னு. ஒன்றே ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்க, மரம் இது வேப்ப மரம். இந்த மரத்தில் நாளைக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல எதுவுமே வந்து தழை இருக்காது. இந்த மரம், அந்த மரம், அந்த மரங்கள் எல்லாமே, இந்த மரத்தில் எல்லா தழையும் கழிச்சு என்ன பண்ணுவோம், இதுக்கு உரமாக போட்டுருவோம். சரியா? அது திரும்ப துளுத்து வரும். இதுக்கு உரமாகிடுச்சா, மரம் உரமாகிடுச்சா, அந்த மரமும் திரும்ப அது துளுத்து வருமா? வேப்ப மரம் அது இப்போ பக்கத்துலேயே இருக்குல்ல பனை மரம். இந்த பனை மரம்லாம் எத்தனை வருஷமாக இருக்குது தெரியுமா? நான் குழந்தைலேருந்து பார்த்துட்ருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பனை மரம் இது வரைக்கும் காஞ்சதே இல்லை. என் நிலத்தில் பயிர் செய்யறதுக்கு விவசாய பூமி காஞ்சிருக்குது, தண்ணி காஞ்சிருக்குது. ஆனால் இந்த பனை மரம் காஞ்சதே இல்லை. ஐயா நம்ம சொல்கிற மாதிரி இதெல்லாம் அண்ணன் சீமான் சொல்லி தான் எனக்கே தெரியும். இந்த பனைமரம்லாம் வந்து 1000 அடினா கூட அது ஆணி வேறு போட்டுட்டு தன்னுடைய ஈரப்பதத்தை உள்ளேருந்து வெளியே கொண்டு வர சூழலை கொண்டாக்கும். அது வெயில் காலத்தில் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மரம் அது. அதெல்லாம் நம்ம வந்து யாருக்காவது அது நம்ம புரியுமா? அந்த அரசியல் வேறு யாராச்சும் பேசுவாங்களா? அந்த அரசியல் எவனும் பேச மாட்டான். ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பனை மரத்தை ஒவ்வொரு ஏரிக்கரையிலையும் நட்டுட்டு, ஒவ்வொரு மரத்துலையும் நட்டுட்டு, பனை விதைகளை லட்சக்கணக்கில் பனை விதைகளை நானே பார்த்துருக்கேன், நட்டுருக்கு நாம் தமிழ் கட்சி. லட்சக்கணக்கில் மரங்களை நட்டு இன்றைக்கி நிறைய மரங்கள் முளைச்சி வந்துட்டுருக்கு. அதை கூட வீடியோ எடுத்து போகிறதுக்கு நான் கண்டிப்பாக தயாராக தான் இருக்கேன். கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். ஏன்னா பசுமைக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கி